அனைத்துலக உயிரோடை தமிழ் IELC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு வாரந்தோறும் எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்டிமார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இங்கே கலையத்தில் இருவரும் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் அரசு. வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனாஞானி. இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாஸ்டர், இன்றைய இலக்கின் சிந்தனையின் ஆசிரியர் தலையங்கம் என்ன என்று கூறுங்கள். ஒற்றை ஆட்சியால் ஒடுக்கப்பட்ட ஈழத்தமிழர் உரிமையை ஒருமித்த ஆட்சி மேலும் ஒடுக்காதிருக்க வழி வரைவு, ரோட் மேப் தேவை என்பதுதான் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். எனக்கு பிடித்த ஒரு தலையங்கமாக இருக்கின்றது. அதாவது வேறுபாடுகள், உடன்பாடின்மைகள் பிரிவினையாக இருக்க வேண்டியதில்லை என்று 16ஆம் நூற்றாண்டுக்கு பின் நீண்ட 400 ஆண்டுகள் இடைவெளியை கடந்து அங்கிலிக்கன் திருச்சபையின் தலைவரான பிரித்தானிய அரசர் மேதகு 3வது சார்ல்ஸ் அவர்களும் அரசி கமிலா அவர்களும் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் திருத்தந்தை 14வது லியோ அவர்களின் வத்திக்கான் நகருக்கு 2 நாட்கள் அரசுமுறை பயணத்தை மேற்கொண்டு திருத்தந்தை 14வது லியோ அவர்களுடன் கூட்டு திருப்பலி வழிபாட்டில் கலந்து கொண்ட வரலாற்று மாற்றம் கடந்த வாரத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. ஈழத்தமிழர்கள் இதனை முன்மாதிரியாக கொண்டு வேறுபாடுகள், உடன்பாடின்மைகள் பிரிவினையாக வளர்க்கும் தங்கள் நின்றைய நிலையை மாற்ற வேண்டும் என்பது இலக்கின் இவ்வாறு எண்ணமாயிருக்கின்றது. அதான் முதலாவதாக நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், கத்தோலிக்க திருச்சபையும் ஆங்கிலிக்கன் திருச்சபையும் 16ஆம் நூற்றாண்டிலிருந்து உலகளாவிய நிலையில எவ்வளவு பெரிய பகைமைத்தனங்களை கொண்டிருந்தன, எவ்வளவு வேறுபாடுகள் மாறுபாடுகள் செயற்பட்டன என்பதெல்லாம் வரலாறாக இருக்கின்றது. அப்படி இருந்தும் இந்த கால மாற்றத்துக்கும் இடமாற்றத்துக்கும் ஏற்ப அவர்கள் இப்பொழுது தனித்துவங்கள் பேணப்பட்ட நிலையில் இந்த வேறுபாடுகள், உடன்பாடின்மைகளை பிரிவினையாக வளர்க்கக்கூடாது என்ற ஒரு செய்தி உலகத்துக்கு வழங்கியிருக்கின்றார். இது எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு மிக மிக தேவையாக இருக்கின்றது. ஏனென்றால் ஜனநாயக வழிக்கூடாக போகின்ற பொழுது நிச்சயமாக வேறுபாடுகளும் உடன்பாடின்மைகளும் வரும். அரசாங்கங்களை பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல கடந்த கிழமை பேசிய முறையில செய்யப்பட்ட உடன்படிக்கைகள் அடுத்த கிழமை இல்லாமல் போற நிலையை கூட பார்க்கிறோம். ஆனால் அதற்கு நடுவிலும் அவர்கள் அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்ற காரணத்தினாலும் தங்களுடைய வல்லாண்மை பொருளாதாரத்தை பேண வேண்டும் என்பதற்காகவும் ஏதோ ஒரு வகையில் பிரிவினை வராதவாறு செயல்பட்டு கொண்டுதான் போகின்றார்கள். இல்லையென்றால் இப்போ உலக யுத்தம் அணுவாயுத யுத்தமாக மாறி இருக்கும். அப்ப இந்த தன்மைகளை பார்த்து நாங்கள் இந்த அக்டோபர் மாதத்தை அந்த மாதிரியாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே நேரத்தில் பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறிய நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்து வேலை செய்வதற்கான வழியை உருவாக்க உக்ரைன் போரை மையப்படுத்தி அவரவர் தங்கள் தனித்துவத்துடன் ஒன்றிணைதல் என்னும் செயலணி உறவு என்று உருவாக்கி கடந்த வாரத்திலும் செலன்ஸ்கி அமெரிக்கா அதிநவீன ஏவுகணைகளை வழங்குவென ஐரோப்பிய ஒன்றியத்தையும் அழுத்தம் கொடுக்க வைப்பதற்கான உச்சி மாநாடு ஒன்றை செலன்ஸ்கியுடன் நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட்டில் நடத்தியிருக்கின்றார். இது வேறுபாடுகள், உடன்பாடின்மைகள் இருப்பினும் குறித்த ஒரு இலக்கை அடைய ஒருமைப்பாற்றுடன் வேலை செய்வதற்கான புதிய முறையியலாக தோற்றப்பட்டிருக்கிறது, மெத்தடாலஜியாக. அதாவது எங்களுக்குள்ள தனித்துவமான வேறுபாடுகள் இருக்கும். அது அப்படியே இருக்க ஒரு பொது இலக்கில அந்த ஒரு பொது இலக்கு பொதுவாக பாதுகாப்பாக இருக்கின்றது. அடுத்தது நிதிவளமாக இருக்கின்றது. அப்ப அந்த பாதுகாப்பு, நிதிவளம் என்ற இந்த இலக்குகள் வருகின்ற பொழுது அவர்கள் அந்த இலக்கில ஒன்றுபட்டு செயல்படுற ஒரு தன்மையை உலக நாடுகள் வெளிப்படுத்துகின்றன. அந்த வகையில் பார்க்க போனீங்கன்றதான் இன்றைக்கு ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு மேல அதனுடைய 2 பெரிய எண்ணெய் கம்பெனிகளுக்கும் மோசமான வரி விதிப்பை செய்த நிலையிலும் அவர்கள் அதை தங்களுக்கு மேலான போராக பார்ப்பதாக அறிக்கைகள் வெளியிட்டாலும் புட்டின் சொல்லியிருக்கின்றார், தொடர்ந்தும் அமெரிக்காவுடன் பேசுவதற்கான முயற்சிகளையும் தாங்கள் கைவிட மாட்டோம் என்று. ஏனென்று சொன்னால் இந்த வேறுபாடுகள் ஏன் வருகிறது என்று பார்த்தால் பெரும்பாலும் உலகெங்கும் வேறுபாடு பெறுவதற்கு காரணம் பொருளாதார பிரச்சனை தான். பொருளாதார பிரச்சனையில் அவரவர் தங்கள் நாடுகளை பாதுகாக்க வேண்டிய சேவை இருக்கின்றது. அத்தோடு சேர்த்து உலகளாவிய பாதுகாப்பு முறைமைகளிலும் அந்த முறைமைகளை பாதுகாப்பதற்காக விதமான வேலைகளை செய்கின்றார்கள் என்பது தெரிந்த விஷயம். அதே நேரத்தில் ஈழத்தமிழர்களும் இவ்வாறு ஏன் தங்கள்
தங்கள் தனித்துவங்களுடன் ஒரு இலக்கு அடைவதற்கு விருப்பமொன்றில் இணைதல் என்ற உத்தியை பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் இலக்கு நிவாரணத்துக்கான கேள்வியாக இருக்கின்றது. இலங்கை தீவில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதலாக இன்று வரை தொன்மையின் தொடர்ச்சியுமான இறமையுடன் வரலாற்று தாயத்தில் வாழ்ந்து வரும் உலகின் சிறுதேச இனமான ஈழத்தமிழினம் தனது பிரிக்கப்பட முடியாத அடிப்படை மனித உரிமையாகிய தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தி தங்கள் அரசியல் எதிர்காலத்தை அமைக்கும் தேச நிர்மாண பணிக்கு தம்முடைய ஒருமைப்பாட்டை வேகமாக கட்டியெழுப்பதற்கான வழி வரவை ரோட்மேப்பை அமைக்க வேண்டிய தேவையை கடந்த வாரத்தில் இலக்கின் சிந்தனைக்கான பதிவாக ஒரு அன்பர் பதிவிட்டிருந்தார். அந்த அவருடைய அந்த பதிவீடு தான் நீங்கள் நிகழ்ச்சிகளுக்கு தருகின்ற பதிவீடுகள் புதிய சிந்தனைகள் உருவாவதற்கான தளத்தை அமைக்கின்றது என்பதையும் இந்த இடத்திலே இலக்கினுடைய அன்பர்கள் அனைவருக்கும் கூற வைக்க விரும்புகின்றோம். நீங்கள் சரியான திறனாய்வுகளை செய்கின்ற பொழுது புதிய புதிய சிந்தனைகள் புதிய புதிய வழிகள் புறப்பதற்கான ஒரு தளமாகவும் அது அமைகின்றது. அதனால்தான் இந்த திறனாய்வு என்பது மிக அவசியம். திறனாய்வு என்ற பொழுது எங்களுக்கு எதிராக கதைக்கின்றீர்கள், எங்களுக்கு வழிகாட்டுகின்றீர்கள், நீங்கள் யார் என்ற கேள்வி எழுப்பி ஒருத்தர் குழப்புகின்ற ஒரு வளமை ஈழத்தமிழ் சமுதாயத்திலே மிக மோசமாக இருக்கின்றது. அப்படி அல்ல. எப்பொழுதுமே திறன் ஆய்வு செய்யப்படுகின்ற பொழுதுதான் எங்களால் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்ற பாதையை தெளிந்து கொள்வதற்கு உதவியா இருக்கும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அந்த வகையில் தான் இந்த ரோட் மேப் என்ற சொல்லை அவர் பயன்படுத்தின காரணத்தினால்தான் இந்த முறை ஆசிரியர் தலையங்கத்தில் நாங்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதையும் வெளிப்படுத்தக்கூடிய முறையிலே அமைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அவ்விதமாக பார்க்கின்ற பொழுது இவருடைய இந்த பதிவு அக்டோபர் மாதத்தில் வந்தமை, அக்டோபர் மாதமே ஈழத்தமிழர் இறமை ஒடுக்க மாதமாக வரலாற்றில் விளங்கும் நிலையில் இறமையை மீளுறுதி செய்வதற்கான வரைப்பு குறித்து சிந்தனை விழிப்புணர்வை தந்துள்ளதாகவே இலக்கு கருதுகிறது. ஆம், அக்டோபர் மாதம் உலக வரலாற்றில் ரஷ்யாவின் அக்டோபர் புரட்சி நினைவேந்து நிற்பது போல ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை அக்டோபர் மாதம் ஈழத்தமிழ் இறமையை ஒடுக்கிய மாதமாகவே உலக வரலாற்றிலே நினைவாகிறது. 1832 அக்டோபர் 32 அன்றுதான் ஈழத்தமிழர்களின் 1505 முதல் 1832 வரையான 327 ஆண்டுகால தங்களின் இறமையை காப்பதற்கான போராட்டம் வன்னியில் கட்சிலை மடுவில் பண்டாரவன்னியான் ஆட்சி பிரித்தானிய காலனித்துவத்தால் கைப்பற்றப்பட்டதுடன் வீழ்ச்சியடைந்தது. 1945 அக்டோபர் 7 நாள் பிரித்தானிய வெஸ்ட்மினிஸ்டர் பாராளுமன்றத்தில் சோல்பரி அரசியலமைப்பை தாக்கல் செய்து ஈழத்தமிழரின் தமிழ் இறமையை சிங்களவர்கள் இறமையுடன் ஒற்றியாட்சி பாராளுமன்ற முறைமைக்கு ஈழத்தமிழரின் விருப்பு புறப்படாது இணைத்து ஈழத்தமிழர் இறமை ஒடுக்கத்தை பிரித்தானியா ஏற்படுத்தியது. அன்று முதல் இன்று வரை 80 ஆண்டுகள் சிங்கள பாராளுமன்ற கொடுங்கோன்மை ஆட்சியில் இன அழிப்பை, இனத்துடைப்பை, பண்பாட்டு இன அழிப்பை வாழ்வாக எதிர்கொண்டு அதனை எதிர்த்து போராடி வருகின்றனர் ஈழத்தமிழ் மக்கள். இந்த 2025 ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஒற்றையாட்சியால் ஏற்படுத்தப்பட்ட ஈழத்தமிழ் இறமை ஒடுக்கத்தை ஒருமித்த ஆட்சியாக ஈழத்தமிழர்களை இயக்க வைக்கும் முயற்சியில் வேகம் பெறுவதை தாயக ஊடக செய்திகள் வெளிப்படுத்தியுள்ளன. அனுர அரசின் புதிய அரசியலமைப்பு திட்ட வரைவுக்குள் ஐக்கிய ராஜ்ஜிய என்ற சிங்கள சொல்லி சிங்கள இறமையை மட்டும் உறுதிப்படுத்த கையாளப்படக்கூடும் என்கின்ற கருத்து பரவலாக உள்ளது. இதன் சரியான தமிழ் மொழிபெயர்ப்பு ஒரே அரசு என்பதால்தான் அமைய முடியும். ஆனால் அதனை ஒருமித்த ஆட்சி என்று மொழிபெயர்த்து மஹிந்த கோத்தபாய ரணில் சிந்தனைகளின் தொடர்ச்சியான ஒரு நாடு சிங்கள நாடு ஒரு சட்டம் பௌத்த சட்டம் என்பதனை உறுதிப்படுத்தும் முறையில் புதிய அரசியலமைப்பில் அதனை இடம்பெற வைப்பதற்கு ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் தங்களின் சட்ட அறிவு கொண்டு பல விளக்கங்கள் அளித்து வருகின்றனர். உண்மையில் ஒற்றையாட்சி என்பது நடைபெறும் ஆட்சி ஒற்றியானது என்பதையே குறிக்கும். ஆனால் ஒருமித்த நாடு என்பது சிங்கள நாடு என்பதில் ஒருமித்த போதலை, அதாவது சிங்கள நாட்டுக்குள் தன்னாட்சி உள்ள தேசியமாக அல்ல வெறும் குடியேற்ற சமுதாயமாக அடங்கி போவதை குறிக்கும். இந்த ஒருமித்த அரசில் ஈழத்தமிழர் மாண்டு விடாது தடுக்க உலக இனமாக உள்ள ஈழத்தமிழர் தங்களின் உலகாவிய ஈழத்தமிழ் இளையோர், ஈழத்தமிழ் தகவல் சமுதாயம், மதிவள சமுதாயம், நிதிவள சமுதாயம், குடிசார் அமைப்புகள் என்னும் 5 தளங்களையும் ஈழத்தமிழர்களின் அறியாமையும் வறுமையை நீக்கவல்ல செயலணிகளாக ஆளுநர்களாக மாற்றுவது சிறந்த வழிவரவாகும் என்பது இலக்கின் விளக்கமாக உள்ளது. இதற்கான சிந்தனை கலந்துரையாடல்களை புதிய விடலை தரும். அதற்கு ஒளியூட்டக்கூடியது ஒன்றுபட்ட ஊடக எழுச்சி என்பது இலக்கின் உறுதியான கருத்தாக இருக்கின்றது. மேலும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் படைத்தளபதி சரத் பொன்சேகா இசைப்பிரியாவை இனப்படுகொலை
செய்தவர் யார் என்பதையும், வெள்ளைக்கொடியுடன் சரணடைந்தவர்கள் இனப்படுகொலை செய்தவர் யார் என்பதையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவ்வாறே கிருசாந்தி இனப்படுகொலையை செய்தமைக்காக தண்டனை பெற்றவரை சந்திரிகா பண்டாரநாயக்க மணியன் தோட்டத்தில் புதைத்தவர்கள் அடையாளம் காட்ட வேண்டாம் என்றதையும், குமார் பொன்னம்பலம் அவர்கள் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்படுவதற்கு முதல் நாள் திகதியிட்டே சந்திரிகா அனுதாபக்கிருதம் அனுப்பியதையும் தான் சாட்சி சொல்ல ஆயத்தம் என சத்தியகிருதாசி கொடுத்துள்ளார். இவைகள் எல்லாம் ஈழத்தமிழர்களால் அனைத்துலக மட்டத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய தகவல்கள். இதற்கு ஈழத்தமிழர்களுடைய ஒருமித்த செயற்பாடு வேகப்படல் அவசியம் என்பது இலக்கு எண்ணம். போர் தொடர் நிலையிலேயே இனி பொருளாதார முயற்சிகளின் வழியான ஆட்சி முறைகள் தொடரப் போகின்றன. அதுவும் தன்னியக்க செயற்கை நுண்ணறிவு கருவிகள் ஆயுதங்களாக பயன்படுத்தப்படும் போர் முறைகள் பெருவிளக்காகும் இன்றைய காலகட்டத்தில் ஈழத்தமிழர்களுடைய சிவில் சமூகங்களின் பெருக்கமும் அவற்றை நெறிப்படுத்தக்கூடிய ஆளுமையுள்ள இணைப்புகளும் இன்றைய தேவையாகின்றன என்பதையும் ஈழத்தமிழர்கள் உணர்ந்து வேறுபாடு உடன்படிக்கைகளை பிரிமையாக ஆக்காது பலமான சிவில் சமூக குடியமைப்பு ஒன்றை விரைவாக கட்டியெழுப்பு இலக்கு அழைக்கிறது. இதுதான் இந்த வாரம் இலக்கினுடைய சிந்தனையாக அமைகின்றது. நன்றி மாஸ்டர். நிறைய விடயங்களுக்கு கூறியிருக்கிறீர்கள். நாங்கள் தொடர்ந்து உரையாடலாம். அரசர்கள் மாஸ்டர் இந்த தலையங்கத்தில் வழி வரப்பு தொடர்பாக கூறும் பொழுது உடனடியாக தோன்றிய விடயம் என்னவென்றால், தமிழர்களிடம் பிரிவு இருக்கிறது. மண்ணிலும் சரி புலத்திலும் சரி, எந்த விடயத்தை எடுத்தாலும் எல்லாவற்றிற்கும் முன்னைய காலங்கள் போல் இல்லாமல் சரிக்கு சரியாக எதிர்ப்பவர்களும் இருக்கிறார்கள், ஆதரிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். நிறைய விடயங்களை கேட்கும் பொழுது எங்கிருந்து எவ்வாறு நகரப் போகணும் என்பது எப்பொழுதுமே ஓடிக்கொண்டிருக்க. உங்களோடு நான் பேசும் பொழுது, இங்கே மாஸ்டர் மற்றவர்களோடு பேசும் பொழுது அதுதான் என்றால், இன்னும் அந்த பாதையை கண்டுபிடிக்காத ஒரு நிலைமையில் வழி வரவு போன்றவற்றை உருவாக்கும் பொழுது அது இலகுவாக்கி விடுமா ஒரு சரியான பாதையை கண்டுபிடிப்பதற்கென்று நீங்கள் கருதுகிறீர்களா? உண்மைதான். எந்த ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னரும் அல்லது எந்த ஒரு செயற்பாட்டுக்கு முன்னரும் அதற்குரிய ஒரு வழிவரைவு தேவை. அதை நாங்கள் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற காலம் தாழ்த்தாது எடுக்க வேண்டும். எங்கள் இந்த பல நடவடிக்கைகள் பஸ் போன பிறகுதான் ஆரம்பமாகிறது. இப்பயும் பாத்தீங்கள் என்று சொன்னால், அடுத்தது வரப்போறது மாகாண சபை தேர்தல். அது நடக்குமோ நடக்காதோ, அதுக்கான ஆயத்தங்களை எத்தனை கட்சிகள் எடுக்கிறார்கள் என்பது மிகவும் ஒரு என்னென்று சொல்வது, அதில் என்னென்று சொன்னால், வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் அந்த நிர்வாகத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை எவ்வளவு தூரத்துக்கு செய்கிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. கொழும்பு பத்திரிகை நேற்று எழுதியிருக்கின்றது, அதாவது இந்த தமிழ் கட்சிகளும் தமிழ் அமைப்புகளும் ஒரு பள்ளி புடுங்கப்பட்ட புலிகள் என்றுதான் நான் தலையங்கத்தை போட்டிருக்கிறது. என்று சொன்னால், இந்த கடந்த 30 வருடங்களாகவோ 40 வருடங்களாக அவர்களால் எதையும் செய்ய முடியவில்லை. அவர்கள் முற்றுமுழுதாக நம்பியிருந்த UN கூட அவர்களை முற்றாக கைவிட்டு விட்டது, அல்லது அவர்களை திரும்பியும் பார்க்கவில்லை என்றுதான் அந்த ஒப்பீனியன் கொலம் அப்படியே தொடர்ந்து செல்கின்றது. இன்னொன்றையும் அதில் கூறியிருக்கிறார்கள். இறுதியில் அவர்கள் கொண்டு என்ன கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த 2017ஆம் ஆண்டே இந்தியா வடக்கு கிழக்கு இணைப்பை தவிர்த்து விட்டது, அதற்கு ஆதரவு, அது பொசிபிள் இல்லை, அது இனிமேல் நடக்காது என்று இந்தியா கூறிவிட்டது. 2023ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுக்கு போன போதும், அதன் பிற்பாடு அனுரகுமார திசாநாயக்கா போன போதும் 13வது திருத்த சட்டத்தை இந்தியா கைவிட்டு விட்டது என்பதையும் கூறியிருக்கிறார். அது அந்த ஜாப் இருப்பு. ஆனா இது எல்லாவற்றையும் இந்தியா கைவிடுவதற்குரிய முக்கிய காரணம் ஒரு சில தமிழ் கட்சிகளும் தமிழ் அமைப்புகளும். அவர்கள் தங்களிடம் நீங்கள் கூறியது போல வரைவுகள் எதுவும் இல்லாது எழுந்தமானமாக பேசப்பட்ட வார்த்தைகளின் விளைவுதான் இதை என்று நாங்கள் பார்க்கலாம். இன்றும் கூட சொல்கிறார்கள், தாங்கள் அதாவது எந்த சரத்தை எதிர்க்கிறார்களோ, எந்த மாகாண சபை சரத்தை எதிர்க்கிறார்களோ அந்த மாகாண சபையில் போட்டி போடுவதற்காக முன்னின்று நிற்கிறார்கள். நீங்கள் ஒரு இடத்தை நீங்கள் ஒரு அதிகாரத்துக்கு போட்டியிடும் போது அந்த அதிகாரத்தை பலப்படுத்துவராக இருக்க வேண்டுமே தவிர அழிப்பவராக இருக்கப்படாது. அவர்கள் சொல்லும் காரணமும் தவறானது. அதாவது நாங்கள் அதில் சென்று அது தவறானது என்றதை காட்டப் போகிறோம். இல்லை, நீங்கள் அதை சென்று அதை சரியாக்க வேண்டும். எனவே நாங்களும்
இப்போது இருந்தே இந்த மாகாண சபை தொடர்பான ஏனென்று சொன்னால் எந்தவித அதிகாரத்தையும் இதுவரையில் எங்களால் பெற முடியவில்லை. ஐக்கிய நாடுகள் சபை அது ஒரு அவர்கள் ஏமாற்றி இருக்க மாட்டார்கள், எங்கள் ஆக்கள் அதற்குள் புகுந்து ஏமாற்றியதாகத்தான் இருக்கிறது. குத்தகைக்காரர்கள் மாறி ஒருவர் தான் அதை கையகப்படுத்தி வைத்திருக்கிறார், அது வருமான நோக்கத்துக்காக. இங்கிருந்து போனவர்கள் கூட அவர்கள் அந்த அமைப்புகளால் பதிவு செய்யப்படவில்லை என்பதற்காக யுஎனுக்கு காட்டி கொடுக்கப்பட்டு, நான் சொல்றது யார் என்று சொன்னால் அனந்தி சசிதரன். அவர் அவர் பேசும்போது அவரின் உரையை கொடுக்க வேண்டும். அவர்கள் அதை பார்த்து சரி பார்த்த பிற்பாடுதான் பேசுவதற்கு டைம் கொடுப்பது. டைமும் கொடுத்தார்கள். கொடுத்த பிற்பாடு வந்து சொன்னார்களாம், நீங்கள் வந்த அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு, உங்களால் பேச முடியாது என்று தூக்கி சென்று விட்டார்கள். அங்கு ஒரு அமைப்பு அந்த தனது வர்த்தகம், அதாவது யுஎன் என்றது ஒரு வர்த்தகம், அதாவது இறந்தவர்கள், பிள்ளைகளை பறிகொடுத்தவர்கள், குருதி சிந்தியவர்கள குருதியை வைத்து அங்கு நடத்தப்படுகின்ற பண வியாபாரமாக ஐநா மாற்றவில்லை, உலக நாடுகள் மாற்றவில்லை, இவன் சிங்கள தேசம் கூட மாற்றவில்லை, எங்களுடைய ஆக்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள். ஏன் இதுக்கு முதல் ஒரு பிரச்சனை வந்தது, விடுதலை புலிகளின் படங்கள். ஒவ்வொரு அமைப்புகளும் அந்த படங்கள், அந்த ஆவணங்கள் மீது தமது இலச்சினை, அது ஒரு தமிழீழ தேசிய அரசின் சொத்துக்கள், அது மக்கள் அனைவருக்கும் சொந்தமாகும். அதே போலதான் யுஎன்ல பேச வேண்டியது பாதிக்கப்பட்ட எல்லோருக்கும் தான் அங்கு உரிமை இருக்கின்றது. இதற்கு ஒரு மாற்று கூட எங்களிடம் இல்லை. இந்த மாற்று இவ்வாறான பிரச்சனைகளை தவிர்ப்பதென்றால் இப்ப நீங்கள் சொன்னதுக்கே வருகிறேன், ஒரு வரைவில்லை எங்களிடம், அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒன்றுமே இல்லை. அதாவது அண்மையில் கூட இங்கு வந்த தமிழ் அரசியல்வாதி ஒன்றை பார்த்து கேட்டார், உங்களால், அதாவது புலம்பெயர் தேசத்தில் 5%, எனக்கு அது நல்லா பிடிச்சிருக்கு, 5% மக்கள்லாம் தேசியத்துக்காக நிற்கிறீர்கள் என்னால் 95% இந்த 5% வரவிடா என்ற அவங்க வந்த தலைமை பிரச்சனை. 5% பேர் நிற்கிறேன், அந்த 5%க்குள்ளும் ஒற்றுமை இல்லை. நீங்கள் புலம்பெயர் தேசமாக சேர்ந்து ஒரு தலைவரை உருவாக்க உங்களால் முடியுமா? ஒரு சபா. சரி, அவர் இன்னொன்றை கூறினார், சரி அது இல்லை என்றால் நாட்டுக்கு ஒரு தலைவரையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? உருவாக்கி போட்டு வாங்கோ என்றார். நீங்களே சொல்லுங்கள், அது சாத்தியமாய் இப்ப இருக்கிற நிலைமையில ஒருத்தர் பேசுவதையே இன்னும் ஐநாவுக்கு காட்டி கொடுக்கப்பட்ட, ஐநாவுக்கு இமெயிலுக்கு மேல் இமெயில் அனுப்பப்பட்டு, அவரை விடாதீர்கள், இவர் பேசக்கூடாது, இவருக்கு விசா கொடுக்காதீர்கள், அவருக்கு விசா கொடுக்க வேண்டும் என்று அண்மையில் கூட மட்டக்களப்பில் இருந்து ஒருவர் எடுத்து பேசியிருந்தார். அதாவது சுவிஸ் அரசு வந்து தங்களுக்கான, அதாவது ஜெனீவாவுக்கு வந்து இந்த ஆதாரங்கள் அவரிடம் ஆதாரம் கொடுப்பதற்கான விசாவை நிராகரித்திருக்கின்றார். ஆனால் சுவிஸ் அரசு வந்து தான் சொல்பவர்கள் தனக்கு விசுவாசமானவர்களுக்கு விசா வழங்கி இருக்கிறார். சொன்ன 95,000 ரூபாய் கொடுத்து அந்த விசாவை அப்ளை பண்ணி இருந்தேன் என்று சொல்லி. அப்ப சுவிஸ் அரசு வந்து இதில் மிக பாரிய அளவில் தமிழ் இனத்துக்கு எதிராக செயற்படுகின்றது. அதை நான் சுவிஸ் அரசில் குற்றம் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அதை இயக்குபவர்கள் நீங்கள் தேடி பார்க்கலாம். இதில் நான் பெயர்களை குறிப்பிட விரும்பவில்லை, அமைப்புகளை குறிப்பிட விரும்பவில்லை. எங்களுடைய ஆட்கள் தவறாக, நீங்கள் ஒரு மெஷின் மாதிரி தான் வெளிநாடுகள், என்னென்றால் நீங்கள் என்னத்தை ஃபீட் பண்றீர்களோ அதே ரியாக்ஷனை அவங்க கொடுத்து கொண்டிருக்கிறார். உண்மைதான். நீங்கள் இந்த 5% தேசியம் தொடர்பாக என்று கூறும் பொழுது உண்மையா இதயத்தை கிழிப்பது போல் இருக்கின்றார். அந்த 5% கூட ஏதாவது முயற்சி எடுத்தால் ஏதாவது ஒரு வகையில் அதை குழப்புவதற்கு, எனக்கு தெரிந்தவர்களே சிலர் நாங்கள் பேசிக் கொண்டிருக்காமல் சில செயல் திட்டத்தில், செயல் வடிவத்தில் செயல்படுவோம் என்று கூட்டங்களை நடத்தினார்கள். கிட்டத்தட்ட நான் கூறுவது 4-5 பேரை கூட்டமாக நான் பார்த்தேன். வேறு வேறு துறையில் வேறு வேறு தேவைகள் கருதி அந்த அமைப்புகளை உருவாக்குவதற்கு அல்லது ஒரு செயல் அணியை உருவாக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கும் பொழுது முளையிலேயே கிள்ளி விடுகிறார்கள். அப்ப இது தேசியம் தொடர்பாக பேசப்படாமல் பொருளாதார வளர்ச்சியையும் ஒரு சரியான
வழியில் கொண்டு போவதற்கான வழிகாட்டலுக்காக உருவாக்கப்படுகின்றதே இவர்கள் முளையில் கிள்ளுகிறார்கள் என்றால் இப்ப தேசியம் தொடர்பாக பேசும் பொழுது அப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பார்க்கும் பொழுது நாங்கள் இதை வெளிப்படையாக பேசினால்தான் ஒரு முடிவுக்கு வரலாம். இல்லை என்று சொன்னால் அவருடைய முகத்துக்காக இவருடைய முகத்துக்காக நாங்கள் பேசிக் கொண்டு இருப்போமாக இருந்தால், மறைத்து பேசுவோம் வெளிப்படையாக இல்லாமல் என்று சொல்லி இருப்போமாக இருந்தால் நாங்கள் இங்கிருந்து நகரப் போவதில்லை. இப்படியே பேசிக்கொண்டுதான் இருக்க போகிறோம். இப்ப பாருங்கள், ஐநாவினுடைய தீர்மானம் வந்த பொழுது அன்று கூட நாங்கள் பேசும்பொழுது 3 ஆண்டுகளுக்கு முன்னதாக இதே விடயத்தை தான் பேசினோம். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எனவே நீங்கள் கூறுவது இதற்காகத்தான் அந்த அடிக்கடி கூறிக்கொண்டு வந்த அந்த ஃப்ரேம் ஒர்க் தேவை, இந்த மெக்கானிசம் தேவை, அந்த வழிவரவு தேவை இருந்தால்தான் பொறுப்பை கொடுக்கக்கூடிய இருக்கும், பொறுப்பு கூற வைக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாம். நன்றி அரசு. மாஸ்டர் உங்களிடம் வருகின்றேன் சார். இப்ப நீங்கள் இந்த வழிவரவு தொடர்பாக கூறும் பொழுது, தேசியம் தொடர்பாக கூறும் பொழுது, அரசு இப்ப தேசியம் தொடர்பாக கூறும் பொழுது, இனி சற்று முன்னதாக அரசு அவர்கள் கூறினார் மாகாண சபைக்கான தேர்தல் வரப்போகின்ற என்று கூறினார். இனி சமீபத்தில் நான் இன்னும் ஒரு சிலரோடு உரையாடியதை கேட்கும் பொழுது, இப்பொழுது மீண்டும் இந்த 13ஆம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்க போகிறார்கள் என்று பேசப்படுகிறது. அதை தடுத்து நிறுத்துவதற்காக போராட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆரம்பிக்க தொடங்கி இருக்கிறார்கள். என்ன எங்கிருந்து எப்படி போகின்றோம் என்று எனக்கு தெரியாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் வல்வை படுகொலை, 66 இளைஞர்களை படுகொலை செய்தார்கள், 30க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள். உங்களுக்கு தெரியும், ஜஸ்மின் சூகா மற்றும் பிரான்சிஸ் ஹாரிசன் போன்றவர்கள் அனைத்துலக நிறுவனத்தினூடாக ஆவணங்கள் சரியாக தயாரிக்கப்பட்டு சர்வதேச தரத்தில் ஆவணத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள் எவ்வாறு இந்திய அமைதிப்படை என்ன செய்தார்கள் என்ற விடயங்களை கூறியிருக்கிறார். இது எல்லாவற்றையும் நாங்கள் இப்படியே போட்டுவிட்டு எங்களுக்கு விருப்பம் மாதிரியாக நடந்து போக போறோமா, அல்லது ஒரு சரியான வழிவரவு, சரியான திட்டத்தை உருவாக்கி செயல்பட வேண்டும்? இது எவ்வளவு முக்கியம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? அல்லது தமிழர்கள் கடந்த காலத்தை மறந்துவிட்டு நாங்கள் எல்லோருமே ஒரு இன மக்கள் மாதிரி வாழ வேண்டும், அப்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட போகின்றோமா? அந்த ஒரு அபாய நிலை இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்களா? எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது அதான் இந்த ஆசிரியர் தலைங்கத்தில் கூட குறிப்பிட்டிருந்தோம், 327 ஆண்டுகள் ஒரு சிறுதேச இனம் தன்னுடைய இறமையை நிலைநிறுத்துவதற்காக, மீளுறுதிப்படுத்துவதற்காக போராடியது என்பது வரலாறு. 1505ஆம் ஆண்டிலே போர்த்துகீயர் இலங்கையில கால் வைத்தார்கள், காலனித்துவ ஆட்சி ஏற்பட்டது. 1832ஆம் ஆண்டு பண்டரவன்னியின் கச்சிலமடுவிலே அக்டோபர் 31ஆம் தேதி பிரித்தானியர்களால் வீழ்த்தப்படும் வரை 327 ஆண்டுகள் விவசாய பொருளாதாரத்தையும் கடல்வள பொருளாதாரத்தையும் தன்னுடைய பொருளாதார இயக்கமாக கொண்ட ஒரு உலகின் சிறுதேச இனமான ஈழத்தமிழினம் யாழ்ப்பாண அரசு வன்னி அரசு கூடாக போராடி இருக்கின்றது. இந்த போராட்டத்தை நாங்கள் சரியான முறையில் அதனுடைய தன்மை வெளிப்படுத்தினாலே நாங்கள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து இலங்கைத்தீவில் தொன்மையும் தொடர்ச்சியுமான இறைமையுடன் வாழ்ந்து வருகின்றோம் என்பதை உறுதிப்படுத்தலாம். இங்குதான் வரலாறு முக்கியத்துவம் பெறுகின்றது. ஆனால் வரலாற்றை பேசிவிட்டு ஒன்றில் புலம்புறது அல்லது அதை உயர்த்தி புகழ்றது, இந்த தன்மை நாங்கள் செய்கின்றோமே தவிர வரலாற்றை நாங்கள் நடைமுறை பிரச்சனையை தீர்ப்பதற்கான கருவியாக பயன்படுத்துகின்ற வளமை ஈழத்தமிழர்களிடத்திலே இல்லை. அதே மாதிரித்தான் சமகால வரலாற்றிலையும் நாங்கள் எடுத்து நோக்கினால் 1948ஆம் ஆண்டில இருந்து இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 77 ஆண்டுகள் மிக தெளிவாக தொடர்ச்சியான இனப்படுகொலைகள், இன அழிப்புகள், பண்பாட்டு இன அழிப்புகள் கூடாக எங்களுடைய வரலாறு வெளிவந்திருக்கின்றது. இப்பொழுது ஸ்ரீலங்காவினுடைய முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழின் அழிப்புக்கு இராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா அவர்களே நேரடியாக இசைப்பிரியாவை மற்றும் வெள்ளைக்கொடியோடு வந்தவர்களை இனப்படுகொலை செய்வதற்கு கோத்தபாய ராஜபக்ஷ எவ்வாறு அவருடைய கையாட்களாயிருந்த இராணுவ தளபதிகளுக்கு கட்டளைகளை பிறப்பித்தார் என்பதை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த ஒன்று சாட்சியமே போதும் அங்கு திட்டமிட்ட இன அழிப்பை
அரசு தலைவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கான தன்மை கொண்டதாக இருக்கின்றது. அது மட்டுமில்ல, சந்திரிகா பண்டாரநாயக்கா தான் இந்த மக்கள் வேறு புலிகள் வேறு என்கின்ற தத்துவத்தையே உருவாக்கியவர். தமிழ் மக்களில் இருந்து எழுந்த தமிழ் மக்களுடைய பிள்ளைகளும் தமிழ் மக்களுடைய சமுதாயமும் தான் இந்த போராளி அமைப்புகளாக உருவாகின. எந்த ஒரு வெளிநாட்டு கூலிகளும் வந்து ஈழத்தமிழருடைய தேசிய விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை. அப்படியாக இருக்கின்ற பொழுது இந்த உண்மைகளை கூட வெளிப்படுத்துகின்ற சக்தியற்றவர்களாக ஏன் நாங்கள் இருக்கின்றோம் என்றால், உண்மையை பேசி நீதியை நிலைநாட்டுகின்ற ஊடகத்தன்மை இல்லை. உண்மையை பேசி நீதியை நிலைநாட்டுகின்ற ஊடகத்தன்மை செயற்பட்டால்தான் நீங்கள் சொல்கின்ற மாதிரி இந்த வள்ளி விரகுக்கு வரலாறு வந்து சாட்சியமாக மாறும். இப்ப அல் ஜஸீரா என்ற ஒரு பலம் பொருந்திய அரபு மக்களுக்கான ஒரு ஊடகத்தெல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்காவிட்டால் இன்றைக்கு காசால நடைபெற்று கொண்டிருக்கின்ற பலஸ்தீன இன அழிப்பு உலகுக்கு தெரிய வந்திருக்காது. ஆனால் தமிழ் தேசிய ஊடகமாக தேசிய தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஊடகங்கள் எவ்வாறாக எங்களாலேயே சேர்க்கப்பட்டன என்பதுதான் முக்கியமான விடயம். இப்பொழுது அரசு குறும்புடன் கூறினார், அதாவது இந்த வெளிநாடுகள் அல்ல, இந்தியா அல்ல, நாங்களே எங்களை சேர்த்துக் கொள்கின்ற ஒரு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு இருக்கின்ற இந்த நான் என்கின்ற ஒரு அகம்பாவம், எனதுன்ற ஒரு மமகாரம். அது தத்துவ ரீதியாகவும் சொல்கின்றோம். தமிழருக்கு வந்து எப்பொழுதுமே நான் என்ற அகங்காரமும் எனதென்ற மமகாரமும் தான் ஆன்மீக வாழ்க்கையை கூட அளிக்கின்றன கூறுகின்றோம். ஆனால் ஆன்மீக வாழ்க்கையில் கூட இப்பொழுது பல ஆன்மீக தலைவர்கள், அது சைவ ஆன்மீக தலைவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ ஆன்மீக தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் கூட பல நிலைகளில் மக்களோடு இணைந்து இந்த குடிசார் அமைப்புகளை பலப்படுத்தி அதற்கூடாக மக்களுடைய உண்மையான அரசியல் யதார்த்தத்தை உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று முயற்சிக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு கூட இடமில்லை. ஆனால் எங்களுடைய சமுதாயத்தில் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ள மக்கள். பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் என்னுடன் பேசும் பொழுது நெடில் எப்பொழுதும் கூறுவார், அதாவது எங்களுடைய தேசியத்துக்கான பொதுவுடைமை பார்வை ஒன்று அவசியம். கார்ல் மார்க்ஸுடைய பார்வை ஜெர்மனி, பிரான்ஸ், லண்டனை மையமாக கொண்ட பார்வை. அந்த தளத்தில் தான் அவர் வாழ்ந்தார். அதே மாதிரி தான் லெனினுடைய பார்வை ரஷ்யாவை மையமாக கொண்ட பார்வை. செகோராவுடைய பார்வை மாசேதுங்கிற பார்வை எல்லாமே அவரவர்களுடைய நாட்டை மையமாக கொண்ட பார்வைகள். அப்படியானால் ஒரு தத்துவத்தை நாங்கள் நெறிப்படுத்துகின்ற பொழுது கூட எங்களுடைய மண்ணுக்கான தத்துவமாக மாற்றப்பட வேண்டும். ஆனால் இந்த மண்ணுக்கான தத்துவமாக மாற்றப்பட முடியாமல் இருப்பதற்கு காரணம், சின்ன வயதில் இருந்தே நாங்கள் பல்வேறு விதமான வகைமைகளுக்கூடாக நெறிப்படுத்தப்படுகின்றோம். அது சாதி, மதம், பிரதேசம், உள்ளவன், இல்லாதவன், ஆங்கிலம் படித்தவன், படிக்காதவன், கட்டித்தனமா செய்யக்கூடியவன், செய்ய முடியாதவன் எல்லாம் வகைப்படுத்துவோம். அப்ப இந்த தன்மையிலிருந்து விடுபடுவதாக இருந்தால், அதுக்குத்தான் இந்த ஆசிய ரங்கத்திலே தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். இந்த வழி வருகை உருவாக்குவதற்கு ஈழத்தமிழர் இளையோர் உலகளாவிய நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக இனம் நாங்கள், அதை மறந்து விடாதீர்கள். உலகளாவிய ஈழத்தமிழ் இளையோர், ஈழத்தமிழ் தகவல் சமுதாயம், இன்ஃபர்மேஷன் சொசைட்டி. அடுத்தது வந்து மதிவள சமுதாயம், அதான் இந்த அகாடமிக் சொசைட்டின்னு சொல்லுவார்கள். அடுத்தது நிதிவள சமுதாயம், இதுதான் பினான்சியல் சொசைட்டின்னு சொல்வார். அந்த பினான்சியல் சொசைட்டி சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய இருக்கணும். தன் குடும்பத்தை பெருக்குகின்ற முதலீடுகளைத்தான் செய்திருக்கின்றார் என்பது இந்த இப்பொழுது ஈழத்தில் இருக்கிற ஈழத்தமிழ் அரசியல்வாதிகளை கொஞ்ச காலத்தில் தேசிய மக்கள் சக்தியை அவர் எவ்விதமாக பணத்தை குவித்தார்கள் என்று இவர்களுடைய அந்த நேமிங் ஷேமிங் செய்வதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் எல்லாரும் தங்களுடைய குடும்ப நிதிவளத்தை பெருக்கி வைத்திருக்கின்றார்களே தவிர, தேசத்தினுடைய நிதிவளத்தை வந்து 16 ஆண்டுகள் இன்றைக்கு வந்து ஆயுத போராட்டம் மௌனித்து ஜனநாயக வழியில் பயணிக்க தொடங்கி 16 ஆண்டுகள். இந்த 16 ஆண்டுகளில்
அடிமட்டத்தில் இருக்கின்ற மக்களுடைய பொருளாதாரத்தை எப்படி மாற்றி இருக்கின்றீர்கள், எங்கு மாற்றி இருக்கின்றீர்கள், இதுதான் கேள்வியாக இருக்கின்றது. அதனால்தான் இந்த நிதி வள சமுதாயம் மற்ற குடிசார் அமைப்புகள், சிவில் அமைப்புகள், இது மிக மிக முக்கியமான விடயம். இன்றைக்கு பலஸ்தீனத்துல இன்றைக்கு ட்ரம்பினுடைய தீர்வு திட்டத்தின் பின்னணியில் செயற்பாடுகள் ஆரம்பமாகிவிட்டது. அந்த செயற்பாடுகள் ஒரு உண்மை வெளிப்பட்டிருக்கின்றது. போராட்டமாக இருக்கும், ஆயுத அழுத்தமாக இருக்கும். அதற்கு மத்தியில் மக்களுடைய இழப்புகளை பற்றி பெரிதாக சிந்திக்காமல் எவ்விதமாக பொருளாதாரத்தை உயர்த்துவதன் மூலம் அந்த மக்களுக்கான ஒரு வாழ்வை உருவாக்கலாம் என்ற பின்னணியில் தான் செயற்படுகின்றார்கள். அந்த மக்களை அந்த பொருளாதாரத்தின் ஊடாக அடிமைப்படுத்த என்று வைத்துக் கொள்வோம். முந்தி காலனித்துவத்தின் ஊடாக அடிமைப்படுத்தினார்கள், இப்பொழுது பொருளாதாரத்துக்கு கூட அடிமைப்படுத்துகிற ஒரு முறைமையைத்தான் உலகங்களும் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். இத்தகைய ஒரு நிலையில் இந்த சிவில் சமூக அமைப்புகள் தான் தங்களுடைய வாழ்வாதாரங்களில் இருக்கின்ற பிரச்சனைகளை எடுத்துக் கூறலாம். விவசாயிகளால் தான் விவசாய பிரச்சனை எடுத்துக் கூற முடியும், மீனவர்களால் தான் மீனவ பிரச்சனை எடுத்துக் கூற முடியும். இன்றைக்கு இந்தியாவுக்கு இலங்கை பிரதமர் கடந்த வாரத்தில் சென்று வந்தால், இந்த வாரம் இலங்கையினுடைய போக்குவரத்து, கப்பல் மற்றும் துறைமுக அமைச்சர் அங்கு இந்தியா நடத்துகின்ற 27ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி மட்டும் இந்தியா நடத்துகின்ற கடல்சார் வாரத்தில் பங்கெடுப்பதற்கு சென்றிருக்கின்றார். அப்ப ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை அங்கு கூறுவதற்கு ஈழத்தமிழர்களுக்கு இடமில்லை என்று அங்கு செல்வதெல்லாம் ஈழத்தமிழருடைய பிரதிநிதித்துவம் இல்லாத சிங்கள அமைச்சர்கள் சென்று வருகின்றார்கள், சிங்கள பிரதமர் சென்று வருகின்றார். அந்த வகையில் சிங்கள இனத்தினுடைய நாடாக, பௌத்த மதத்தினுடைய நாடாக இந்தியாவும் அதனை முன்னெடுக்கிறது. இந்தியா தான் இப்பொழுது ஸ்ரீலங்காவில் பௌத்தம் மீளவும் புனரமைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதற்கான நிதியுதவியை அளித்துக் கொண்டிருக்கிற நாடு இந்தியா. அது எல்லாருக்குமே தெரிந்த விடயம். அதன் வழியாக இந்துத்துவா என்ற இப்பொழுது இந்திய அரசாங்கத்தினுடைய கோட்பாட்டின்படி இந்து மதத்தையும் பௌத்த மதத்தையும் முன்னிலைப்படுத்தி அங்கிருக்கின்ற ஆபிரகாமின் மதங்கள் என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாம், கிறிஸ்தவம் உட்பட்ட மதங்களை வெளியேற்றுகின்ற கோட்பாட்டில் இவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் அரசியலில் நடக்கின்ற நாடகங்கள். இந்த நாடகங்களுடைய பின்னணி என்னவென்றால், மக்களுடைய நிலத்தையும் மக்களுடைய அதாவது இயற்கை வளத்தையும் மக்களுடைய மூலதனத்தையும் மக்களுடைய மனித வலுவையும் சுரண்டுவதுதான் இதனுடைய அடிப்படையாக இருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் இதில் குறிப்பிட்டோம், இந்த புதிய வழிபரப்பை உருவாக்குகின்ற பொழுது மக்களுடைய அறியாமையும் வறுமையை நீக்க திட்டங்களை கொண்டு வாருங்கள். நீங்கள் ஒன்றும் இப்ப இருக்கிற அரசியல் நீங்கள ஒன்றும் செய்ய முடியாது. அது இறுகி போன ஒரு கருங்கல் சுவர். அந்த கருங்கல் சுவரை நீங்கள் தலையை கொண்டு அடிச்சு உங்களுடைய தலையைத்தான் உடைப்பீர்கள், ஒரு மாற்றமும் பெறாது. ஆனால் கருங்கல் சுவரொன்று உடைப்பதாக இருந்தால் நீங்கள் திட்டமிட்டு அதனை எவ்விதமாக நிலத்திலிருந்து தோன்றி எறிய வேண்டும் என்கின்ற அந்த மிகப்பெரிய முயற்சி எடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். அந்த முயற்சி எடுப்பதற்கு செயற்படுங்கள் தான் சொல்கின்ற விஷயம். ஆகவேதான் இங்க இருக்கின்ற விஷயம் என்னென்றால், ஒரு பலம் பொருந்திய ஒரு கட்டமைப்பு தேவை. இது அரசியல் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது என்ற, இந்தியாவை மீறி சீனாவை மீறி இலங்கையில யாருமே எதுவும் செய்ய முடியாது என்பது வெளிப்படையான உண்மை. அதே போல மேற்குலக நாடுகளை மீறியும் அங்கு எதுவும் நடக்காது. இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் தேசிய மக்கள் சக்தி உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளையும் அங்கு கொண்டு இறக்கி இருக்கிறது. ஒரு நாடு கூட இலங்கையில் செயற்படாத ஒரு நாடு இன்றைக்கு இல்லை. சிறிய நாடுகள் இருந்து பெரிய நாடுகள் வரை அங்கே அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். ஏனென்று அந்த வலைப்பின்னலை உருவாக்கி இருக்கின்றார்கள். எல்லோரையும் தங்களுக்கான வலைப்பின்னலாக உருவாக்குவதன் மூலம் தாங்கள் அழுத்திக் கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழர்கள் சமுதாயத்தை ஒரு வெறுமனே ஒரு சமுதாயமாக நிலத்துக்கு கீழ் அமர்த்துவது. அதுதான் புதிய அரசியலமைப்பில் ஒருமித்த அரசு என்ற பெயரில் கொண்டு இருக்கின்றார்கள். 13வது திருத்தத்தை பற்றி கூறினீர்கள். 13வது திருத்தம் 1978ஆம் ஆண்டு கொண்டு வரப்படுகின்ற பொழுது அது ஸ்ரீலங்காவினுடைய நிதி பரவலாக்களுக்கான ஒரு பொறிமுறையை தவிர அது ஒரு அரசியல் அதிகார பொறிமுறையாக கொண்டு வரப்படவில்லை. இந்தியா தன்னுடைய பிராந்திய மேலாண்மையை உறுதிப்படுத்துவதற்கான, அதாவது இலங்கை இந்தியாவிடத்திலேயே முதலில் உதவி கேட்டு அங்கு இறைமைக்கோ தேசிய ஒருமைப்பாட்டுக்கோ ஏதாவது சிக்கல் வருமாக இருந்தால் இந்தியாவிடத்திலேயே முதலில் உரிமை கேட்டு அதன் பின்பு உதவி கேட்டு இந்தியா வழங்காவிட்டால் தான் வெளிநாடுகளுக்கு போகலாம் என்பதை உருவாக்கியதான் இந்திய இலங்கை ஒப்பந்தம்.
அங்கு ஈழத்தமிழர்கள் எதுவுமே செய்யப்படவில்லை. அதனால்தான் தேசிய தலைவர்கள் சுதுமலையிலே ஆயுதத்தை ஒப்படைக்கும் பொழுது மிக தெளிவாக கூறினார், நீங்கள் தான் எங்களுக்கான பயிற்சிகளை தந்த நீங்கள் என்று மறுக்கவில்லை. இந்திய இராணுவத்துக்கு எதிராக நாங்கள் துப்பாக்கி ஏந்துவது என்பது மிக சிக்கலான விடயம் என்பதையும் வெளிப்படுத்தினர். அதனால் நீங்கள் ஈழத்தமிழருடைய இளமைக்கான பாதுகாப்பு ஏற்பதாக இருந்தால் நாங்கள் ஆயுதங்களை ஒப்படைக்கின்றோம், ஆனால் நீங்கள் அதை செய்யாத உறுதியர்களாக இருந்தால் நாங்கள் அதை மீண்டும் செய்ய வேண்டி வரும் என்கின்ற நிபந்தனையோடு தான் ஆயுதங்களை ஒப்படைத்தார். இன்றைக்கு காசால பலஸ்தீனிய விடுதலை இயக்கத்தினுடைய PLO-வினுடைய அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் தான் இப்பொழுது இஸ்ரேல் சிறையிலே 20 வருஷங்களாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற உண்மை தெரிய வந்திருக்கின்றது. அது தெரிய வந்தவுடன் ஹமாஸ் பலஸ்தீன விடுதலை இயக்கத்துடன் முரண்பாடு இல்லை அமைப்பு. அப்படி இருந்தும் இப்பொழுது இருக்கின்ற பலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக இருந்து அதிகார சபைக்கு பொறுப்பாக இருக்கிறவர் இஸ்ரேலுடைய இராணுவத்துடன் பின்பக்கத்தில் இணைந்து செயல்படுவர் என்ற உண்மையை ஹமாஸ் ஏற்றுக்கொள்கின்றது. எங்களுக்கும் அப்படித்தான். நீங்க அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படுகின்றது இங்க இருக்கின்ற மக்கள் எல்லாருக்கும் தெரியும், எல்லா மக்களுக்கும் தெரியும். அப்படி அவர் சொல்கின்ற பொழுது ஹமாஸ் தங்களுக்குள் இருக்கின்ற அந்த வேறுபாட்டை கடந்து சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்ற அவரை விடுதலை செய்து கொண்டிருமாறு கேட்கின்றார்கள். என்றால் இவர்கள் காசாவிலே உருவாக்குகின்ற இந்த நாட்டை புனரமைக்கின்ற முயற்சி என்பது ஒரு சுதந்திரமான தனியாரினால் நடத்தப்படுவதைத்தான் தாங்கள் அனுபவிப்பதாகவும் தங்களுடைய அரபு நாட்டு சகோதரர்கள் அதற்கான உதவிகளை செய்வதை வரவேற்பதாக தான் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே அந்த தன்மை வருவதாக இருந்தால் அவர் பலஸ்தீன விடுதலை இயக்கத்திலும் முரண்பாடு உள்ள அமைப்பு ஹமாஸ் அமைப்பு. அப்படி இருக்க அந்த பலஸ்தீன விடுதலை இயக்கத்தினுடைய அந்த சிறையில இருக்கிற அந்த தலைவரை கொண்டு தொடர்ந்து முயற்சிப்போம் என்ற கருத்தை வெளியிடுகின்றார்கள். அப்ப இங்கு பாருங்கள், அரசியலை கடந்து செயல்படுகிற நிலை இருக்கின்றது, அமைப்பு தன்மையை கடந்து செயல்படுகிற ஒரு நிலை இருக்கின்றது, இயக்கத்தன்மையை கடந்து செயல்படுகின்ற ஒரு நிலை இருக்கின்றது. இதுதான் பிரதானமான விடயம். இதுதான் வழிமரபை உருவாக்கும் என்பதுதான் தாசிய லிங்கத்தினுடைய கருத்து. நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது மாஸ்டர், கடந்து செல்ல விடாமல் அதற்குள்ளேயே முடக்கி வைத்திருக்க பார்க்கிறேன். பாருங்க, சொல்லுவார்கள் 13வது தடத்துக்குள் உங்களை முடக்க போகிறார்கள் என்று விடுவார்கள். அப்ப இந்த தெளிவு இப்ப நீங்கள் கூறிய விடயங்களை கேட்கும் பொழுது மக்கள் மத்தியில் ஒரு தெளிவில்லாத நிலைமை இருக்கிறது. அதனால்தான் மக்கள் ஒரு சரியான பிரதிநிதிகளை தெரிவு செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். கடந்த வாரம் கூட ஒரு சிங்கள இனத்தை சேர்ந்தவர் ஒரு அன்பரோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் கூறினார், தேசிய தலைவர் இவ்வாறு உங்களுக்காக விடயங்களை அவர் தியாகம் செய்ததை கூறிவிட்டு சொன்னார், நீங்கள் எல்லோரும் இந்த வெளிநாடுகளில் இருந்து இவ்வளவு சாதிக்கிறீர்கள், அது அவருடைய அந்த தூரநோக்கு சிந்தனையால் தான் இப்படியான ஒரு நிலைமை வந்தது என்று அவர் கூறியதை நான் கூறுகிறேன். ஆனால் ஏன் நீங்கள் இப்பொழுது ஒரு சரியான வகையில் செயல்பட முடியாமல் இருக்கிறார்கள் அவர் கேட்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதாவது இன்னொரு இனத்தவர், அந்த நாட்டில் போரை பார்த்தவர் அவதானித்து கேட்கும் பொழுது இது யாருடைய பக்கத்தில் பிழை இருக்கின்றது என்று ஒரு கேள்வி எழுகிறது. இது நீங்க கூறுவது மிக முக்கியமான கருத்து என்னென்றால், தேசிய தலைவர் கடைசியாக அவர் நிகழ்த்திய மாவீரர் தின உரையில் எதை கூறினார்? புலம்பெயர் தமிழர்கள் ஈழத்தமிழர்களுக்கான பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று தான் கூறினார். ஈழத்தமிழர்களுடைய வாழ்வையே புலம்பெயர் தமிழர்களுடைய கையில் தான் அவர் ஒப்படைத்தார். வேண்டுமென்றால் யாருமே கடைசியாக 2008ஆம் ஆண்டு நிகழ்த்தப்பட்ட மாவீரர் உரையெடுத்து கேளுங்கள், தெளிவாக தெரியும். அப்ப அவர் கூறுகின்ற அந்த பொறுப்பை தேசிய தலைவர்கள் சுட்டிக்காட்டினார். அதாவது இன்று உலக இனமாக ஈழத்தமிழினம் பறந்திருக்கிறதுக்கு காரணம் உங்களோட சொந்த முயற்சி அல்ல, அந்த மண்ணிலே சிந்தப்பட்ட எங்களுடைய இளையவர்களினுடைய இரத்தமும் உயிர் தியாகம் என்பதை யாருமே மறந்து விடாதீர்கள். அதற்கு நீங்கள் மாற்று கருத்தாக நீங்கள் திரும்பவும் ஒற்றையாட்சியை கொண்டு வருவதும், திரும்பவும் சமஷ்டி ஆட்சியை கொண்டு வருவதும், அதுக்குள்ள 13வது திருத்தத்தை கோருவதும், இவைகள் எல்லாம் முடிந்து போன கதைகளை நீங்கள் புதுப்பிக்காதீர்கள். நீங்கள் புதுப்பிப்பதாக இருந்தால் அதாவது எங்களுடைய தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சி ஏற்படுத்துவதற்கான முறைகளை கேளுங்கள். அதை ஸ்ரீலங்கா சங்கத்திடம் கேட்காதீர்கள். அதை கேட்க வேண்டியது அனைத்துலகத்திடம். வெளியக தன்னாட்சி உரிமையினா தான் அதை அடைய முடியும். ஆனால் வெளியக தன்னாட்சி உரிமையை புலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழர்கள் துண்டாக தங்களை துண்டு துண்டாக உடைத்து
அது திரும்பவும் ஒட்ட முடியாத அளவுக்கு உடைத்து சிக்கல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதனால்தான் பல்குழுவும் பால் செய்யும் முற்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லாதிருப்பது நாடு என்று வள்ளுவர் சொன்னார். அங்க வள்ளுவர் மிக அழகா சொன்னார், இந்த பல்குழுவை உருவாக்காதீர்கள், யாரும் எதையும் சுதந்திரமாக மண்ணுக்காக செய்வது அனுமதியுங்கள், ஆனால் அது இருக்கின்ற குறைகளை நிறைவாக்குவதற்கு விமர்சியுங்கள், அது நல்ல விடயம், என்றும் தேவையான ஒன்று. ஆனால் யாரையும் பார்த்து யாருமே நீங்கள் செயற்பட வேண்டாம் என்று சொல்வதற்கு இந்த ஜனநாயக ஆட்சியில் இடமில்லை. தற்பொழுது ஜனநாயக வழிக்கூடாக பயணிக்க வேண்டிய நிலை இருக்கின்றது. அதே உலக சிக்கலான நிலை, மூன்றாவது உலக யுத்தம் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிற நிலை. இந்த நேரத்திலே பலரும் கூட்டாண்மைகளையும் பங்காண்மைகளையும் உருவாக்கி கொண்டு போற நிலை. எங்களுக்கு யாரிடத்துல கூட்டாண்மையை உருவாக்கலாம், யாரிடத்த பங்காண்மையை உருவாக்கலாம்? எங்களுடைய மக்களிடத்தில் தான். இந்த உலகத்தமிழினமா இருக்கிற எங்களுடைய மக்கள், ஈழத்தமிழ் மக்களிடத்துல உருவாக்கலாம். அதையே நாங்கள் கூறு போட்டு, அதையே நாங்கள் பிரிவினையாக்கி, அதையே நாங்கள் வேதனை களமாக மாற்றினோம் என்றால் யாரிடத்தில் கூட்டாண்மை உருவாக்க போகின்றீர்கள்? எங்களிடத்துல உங்களுக்கு தெரியும், இந்த தேசிய விடுதலை போராட்டம் வெற்றிகரமாக அமைந்ததற்கு அது வெற்றி பெற்ற போராட்டம் தான். நீங்கள் நினைப்பது போல போராட்டத்தினுடைய பின்னடைவுகள் ஒரு காலம் போராட்டத்தை தோல்வியாக மாற்றாது. அது புதிய தளத்தை உருவாக்கியது. உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற இனமாக ஈழத்தமிழத்தை மாற்றியது. உலகெங்குமே ஒரு சின்ன தேசத்துக்குள் வைத்து கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்கள். இந்த தேசிய விடுதலை போராட்டம் தோன்றியிருக்காவிட்டால், அதாவது ஆயுத எதிர்ப்பு என்ற நிலையில் தோன்றியிருக்காவிட்டால், அந்த ஒரு சிறிய பகுதிக்குள் வைத்து இன்றைக்கு காசால செய்கின்ற வேலையை அந்த சிறிய பகுதிக்குள் வைத்து நடத்தி முடித்திருந்தால் அத்துடன் ஈழத்தமிழர் சமுதாயமே முடிந்திருக்கும். ஆனால் அதற்காகத்தான் இந்த திறந்த கட்டமைப்பு உருவானதுக்கு பிறகு இன்றைக்கு ஈழத்தமிழர் சமுதாயத்தை மேல் செல்வாக்கு செலுத்துவதற்கு யாருக்குமே முடியாது. ஈழத்தமிழர் சமுதாயம் தன்னைத்தானே ஒற்றுமைப்படுத்தினார். ஒற்றுமை என்று நாங்கள் சொல்லவில்லை, ஒற்றுமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஒருமைப்படுத்தினார். ஒருமைப்பாடு வேறு, ஒற்றுமை என்பது வேறு. ஒருமைப்பாடு என்பது எங்களுக்கு இருக்கிற வளங்களை நாங்கள் சரியான முறையில் வெவ்வேறு திசைகளில் பயன்படுத்துவோம். அதை இணைக்கிறதுக்கு பேரும் ஒருமைப்பாடு. அதனால்தான் இணைப்புன்னு சொன்னோம். சிவில் சமூக இணைப்புன்னு சொல்றோமே தவிர சிவில் சமூக கட்டமைப்புன்னு கூட நாங்கள் சொல்லவில்லை. பொது கட்டமைப்பு சொல்லக்கூடிய இதை விட்டு விட்டோம். இணைப்புன்ற தன்மையில தான் போகின்றோம். இன்றைக்கு சீனா பலஸ்தீனத்துல இருக்கின்ற எல்லா போராட்ட கட்சிகளையும் இணைத்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு பலஸ்தீனத்தை உலகத்தில் இருக்கின்ற 196 நாடுகள் 132 நாடுகள் அங்கீகரித்திருப்பதற்கான உண்மை. இந்த தன்மைகளை மறக்க வேண்டாம். அவை நாங்கள் பேசிக்கொண்டிருப்பது பலன் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்றால் செயலணி ஆளணி உருவாக்கப்பட வேண்டும். அந்த செயலணியும் ஆளணியும் நாங்கள் சொன்னது போல அரசியலை கடந்து எந்த ஒரு கட்சிக்குள்ளேயோ அமைப்புக்குள்ளேயோ இயக்கத்துக்குள்ளேயோ உருவாக்காதீர்கள். அது இருக்க அந்தந்த பணிகளை நீங்கள் செய்யுங்கள். உங்களுக்கு நீங்கள் செய்த பணிகளுக்காக நாங்கள் நன்றியுடன் இருக்கின்றோம். நீங்கள் இணைந்து புதிய கட்டமைப்பு உருவாக்குங்கள் சொல்லணுமே தவிர இப்பொழுது இருக்கின்ற ஒரு கட்சி அமைப்பு இயக்கத்துக்கு ஊடாக இதை உருவாக்க முடியாது என்பதையும் கூறுகின்றோம். என்ன சொன்னால் அவ்விதமான வரலாற்றை உருவாக்கி விட்டோம். அந்த வரலாற்றிலிருந்து விடுபடுவதாக இருந்தால் அவரவர் தங்கள் நிலையில் இருந்தபடியே புதிய ஒரு எழுச்சியை உருவாக்க வேண்டும். அதைத்தான் பலஸ்தீனத்தில் உருவாக்கினார்கள். அதைத்தான் கூற வேண்டிய தேவை இருக்கின்றது. நன்றி மாஸ்டர், நான் உங்களோட ஒத்து போகிறேன். இப்பொழுது இருக்கின்ற நிலையில் நீங்கள் என்ன விடயத்தை எடுத்தாலும் உடனடியாக அந்த வேறு சிந்தனையோடு இருப்பவர்கள் ஒரு கொஞ்சம் பேர் மட்டும்தான் நீங்கள் தேசியம் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அங்கே தாயகத்தில் அப்படி எல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் அது உண்மையான நிலைமை இல்லை. இனி அதற்கு காரணம், அப்படி கூறுவதற்கு காரணம் என்னவென்றால், இந்த அரசியல்வாதிகள் எப்பொழுதும் தங்களுக்கு வாக்கு வேண்டும் என்ற பொழுது தேசியம் என்ற அந்த சொற்பதம் ஒன்றை பயன்படுத்தினால் தங்களுக்கு வாக்கு கிடைக்கும் என்ற அந்த ஒரு நோக்கத்தோடு தான் அவர்கள் செயற்படுகிறார்கள். தமிழரசு கட்சி தமிழரசு கட்சின்னு சொல்லி போட்டு சிங்களத்துல சமஷ்டி பக்ஷி வேண்டும், இங்கிலீஷ்ல பெடரல் பார்ட்டி வச்சு அதே விளையாட்டு. ஆனால் அது தொடர்ந்து அப்படி அவர்கள் செயல்பட முடியாது. ஒரு காலகட்டத்தில் மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள். அப்பொழுது சரியான ஒரு நிலைமை உருவாகும் என்று கூறிக்கொண்டு அரசோடு கூட வருகின்ற இப்ப நீங்கள் மாஸ்டர் சரத் பொன்சேகா தொடர்பாக கூறும் பொழுது கூறிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் எனக்கு அந்த யோசனை வந்தது. உங்களுக்கு தெரியும், ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் இப்பொழுது சமீப காலத்தில் போர் நடந்த காலங்களில் கோட்டாபய ராஜபக்ஷ எவ்வாறு நடவடிக்கைகளை எடுக்குமாறு கூறிய விடயங்களை எல்லாம் கூறும் பொழுது சமீப காலங்களில் எங்களுடைய புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருப்பவர்கள் எல்லோருமே கொண்டாடினார்கள்.
சவேந்திர சில்வா போன்றவர்களை பயண தடயம் செய்து விட்டார்கள் என்று அதற்கெல்லாம் நாங்கள் எவ்வளவு செயல்பட்டோம் என்று கூறினார்கள். அதுல எனக்கு இந்த பிரச்சனையும் இல்லை, அவர்கள் கூறினது சரி. ஆனால் அது ஒன்று, 2 நாடுகள் 3 நாடுகள் அவர்களை தடை செய்திருக்க, ஒரு சிலரை தடை செய்திருக்கிறார்கள். ஆனால் ஃபீல்ட் மார்ஷலாக இருந்த சரத் பொன்சேகா அவர்கள் வெளிவந்து நடந்த இனப்படுகொலைக்கு தங்களுக்கு என்னென்ன அந்த கொலை செய்ய வெள்ளக்கொடியோடு வந்தவர்களை கொலை செய்ய வேண்டும், அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றது. சவேந்திர சில்வாவினுடைய பயணத்தடையை கொண்டாடின எங்களுடைய இனம் ஏன் இது முழு ஆதாரம். சரத் பொன்சேகா அவர்கள் கூறுவது போர்க்களத்தில் நடந்த விடயத்தை வெளிப்படையாக ஆதார வடிவத்தில் கொண்டு வருகின்றார். ஏன் இதனை எடுத்துக்கொண்டு நகர்ந்து செல்ல முடியாமல், தண்டனை எடுத்துக் கொடுக்க முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? ஏனென்றால் வழி வரவை உருவாக்குவதாக இருந்தால் இந்த விடயங்கள் எல்லாம் தெளிவுபடுத்த வேண்டும், அதற்கான நீதி கிடைத்தேதான் ஆக வேண்டும். இப்ப நான் சற்று முன்னதாக கூறும் பொழுது பல்வேறு படுகொலையில் 4.5 பில்லியன் இழப்பீடு கொடுப்பதற்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். எப்படி அந்த தொகைக்கு வந்தார்கள் எனக்கு சிந்திக்கவே முடியாமல் இருக்கின்றது. இவையெல்லாம் இவ்வளவு முக்கியம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் அடுத்த எங்களுடைய தமிழினம் இதிலிருந்து விடுபட்டு அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு? உண்மைதான். என்னென்று சொன்னால், நீங்கள் கூறியது போல அதாவது சவேந்திர டி சில்வாவின் தடையை கொண்டாடியது ஏன் சரத் பொன்சேகா? உண்மையில் அவர்தான் அப்போது இராணுவ தளபதியாக இருந்தவர். அவரது காலத்தில் தான் போர் முடிவடைந்தது என்று சொன்னால், அது யாரோ செய்த வேலைக்காக, யாரோ செய்த செயலை தங்கள் செயலாக தலையில் தூக்கி வைத்து ஆடுபவர்களுக்கு அவர்களுக்கு தங்கள் வழி தெரியவில்லை. அதுதான் பிரச்சனை. இப்ப நீங்களாகவே இந்த உண்மையில் இந்த தடைகளை கொண்டு வந்திருப்பீர்கள் என்றால் அதற்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும், தொடர்ச்சி இருக்கும். இது முறிஞ்சு என்றால் இது அவன் தன்ற பூகோள அரசியல் நலனுக்காக இலங்கை மீதான ஒரு அழுத்தத்துக்கு அவன் 4 பேரை தடை செய்வான். அந்த 4 பேரோட அமெரிக்க தூதுவர் அங்க இருக்கிறவர் போய் கலைக்க மாட்டார் என்று யோசிக்கிறீங்களே. மைந்தாவிடம் போய் காய்ப்பார், கொத்தாவிடம் போய் காய்ப்பார். அவன் அத ஒரு என்னென்று சொல்றது, அவங்களிட ஒரு அழுத்தத்தை போட்டுக்கொண்டு அவர்களுடன் பேச்சுக்களை நடத்துவார். அதுதான் அவங்களோட திட்டமாக இருக்குது. அப்ப இப்ப சரத் பொன்சேகா மீதான இந்த சரத் பொன்சேகா வந்து இப்போது சொன்னது ஒன்றும் புதிதல்ல. இதற்கு முதலே இசைப்பிரியாண்டியாக இருக்கலாம், அல்லது பாலச்சந்திரன் மரணமாக இருக்கலாம். அது இங்கு கொடுக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு அது உறுதிப்படுத்தப்பட்டு எல்லாம் இருந்தது. ஆனால் நாங்கள் அதை தொடரவில்லை. அப்படியே கைவிட்டு போய்விட்டோம். அதை மறந்து விட்டார்கள் பலர். அது என்ன நடக்குது? இப்ப சரத் பொன்சேகா சொல்லும்போது புதிதாக இருக்கிறது, பல அமைப்புகளுக்கு இது புதிதாக இருக்கிறது. இப்போது கிளம்பி எழுகிறார்கள். இப்ப செம்மணி பெருசாக இருந்தது, செவ்வந்தி வந்தோடனே செம்மணி மறைஞ்சிட்டது. இனி தனவந்தி வந்தோடனே செவ்வந்தி மறைஞ்சிடும். அதுக்கு பின்னால் ஒரு கூட்டம் ஓடும். அது மணி மேக்கிங். அதாவது எவ்வளவு பேர் பார்க்கிறார்களோ அதான். இப்ப நீங்கள் செம்மணி தடை பண்ண செம்மணியோ செவ்வந்தியோ கூட தெரியுது. இது அதுவும் தமிழ் ஊடகங்கள். நீங்க விடுங்க, மற்ற ஊடகங்களை விடுங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு நாடு இருக்கு, அது இருக்கு, அவங்களுக்கு இது ஒரு செய்தி. உங்களுக்கு எது செய்தி? தமிழ் இல்ல, நீங்க செய்திய பிரச்சனை இல்லை, நீங்கள் எதையும் நீங்கள் கலைக்கலாம், உங்களை உரிமை. ஆனா அதுக்குள்ள வந்து தமிழ் தேசியம் மட்டும் சொல்லாதீங்க. நீங்கள் ஒரு வியாபாரத்துக்கு கூடத்தை நடத்துகிறீர்கள் என்று சொல்லுங்களே தவிர தமிழ் தேசியம் என்று கதைச்சு கொண்டு சொல்லாதீர்கள். இப்ப இதே ஒரு நிலைமைதான். நாங்கள் அடிக்கடி எங்கள் வரலாற்றையும் எங்கள் கடமைகளையும் நாங்கள் மறந்து போகிறோம். மறந்து போகும்போது பல விடயங்கள் புதிதாக தெரிகின்றன. இப்ப நீங்கள் பார்க்கலாம், இந்த இந்திய ராணுவ படுகொலை. இன்று அனந்தராஜா அவர்கள் அந்த வழக்கை போட்டிருக்கிறார். ஒரு நல்ல விடயம், துணிச்சலாக போடப்பட்ட விடயம். இப்ப இந்தியா மாகாண சபை தேர்தல் பெறப்போகிறது. இந்தியா வரதராஜ பெருமாளை கொண்டு இறக்கி இருக்கிறார். அவர் ஒரு பிரச்சாரத்தில் தான் முதலமைச்சரில் ஈடுபட போவதில்லை. ஒரு பிரச்சாரத்தில் ஏனென்றால் கொள்கை பத்திரிகை ஒன்று எழுதிவிட்டது. 2017ஆம் ஆண்டு வடக்கு கிழக்கு இணைப்பை இந்தியா கைவிட்டு விட்டது. 2023ஆம் ஆண்டு ரணில் போன போதும் 13 பற்றி கதைக்கவில்லை. 2006 போன போதும் கதைக்கவில்லை. இப்போது இந்தியாவின் தமிழகத்தின்
காவல்துறை ஆணையாளர் சைலேந்திரபாபு திடீரென்று யாழ்ப்பாணத்தில் தோன்றியிருக்கிறார். அவர் கைத்துப்பாக்கி சுடுவதில் கோல்ட் மெடலிஸ்ட் என்று சொல்றது. தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு நேர்மையான அதிகாரி என்ற பெயர் பெற்றவர். ஆனால் எங்களுக்கு அதுக்கும் தொடர்பில்லை. அது இன்னொரு நாடு, இன்னொரு தேசம், அதுக்கும் எங்களுக்கு தொடர்பு. ஆனால் அவர் ஏன் வந்தார் என்றதுதான் பிரச்சனை. என்ன வடக்கு கிழக்கில் நடைபெறப் போகிறது என்பதையாவது நாங்கள் உளவு கதைக்கிற மாதிரி இந்த தமிழ் அரசியல் கட்சிகள், தமிழ் செயற்பாட்டாளர்கள் அது தொடர்பாக சிந்திக்கிறார்களா? என்ன செய்ய போகிறார்கள் என்று சொன்னால், இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகளை நாடாளுமன்றத்தையோ ஜேவிபியிடம் இழந்தது போல தொடர்ச்சியாக உங்களுக்கு அடிபட்டு கிடக்கிறவற்றையும் இழக்கப் போகிறீர்களா? அப்படி இழப்பதற்கு ஏன் நீங்கள் எங்களுக்கு தேவை? இதுதான். இதில் மக்களை பொறுத்தவரையிலும் மக்களுக்காக சரி, இப்ப இது தொடர்பாக உண்மையில் இந்த தேசியத்துக்காக உண்மையில் இப்ப நீங்கள் சொன்னீர்கள், நாங்கள் பேசினோம், புலம்பெயர் தேசத்திலிருந்து 5% மக்கள்லாம் இந்த தேசியத்தோடு இருக்கிறார்கள். இப்போது அதிலும் அடிபாடு குத்துப்பாடு. அதிலும் உண்மையான தேசியத்தோடு இருப்பவர்கள் எத்தனை வீதம்? ஒரு 0.1, அதிலும் குறைவாகத்தான் இருக்கு. ஏன்னா தேசியத்துக்குள்ளே கணக்கு இருக்குது. அப்ப அவர்களாவது இனிமேல் முன் வந்து அடுத்தது தாயகத்தில் என்னென்ன அரசியல் மாற்றங்களாக இருக்கலாம், தேர்தல்களாக இருக்கலாம், அதாவது கிராமம் தோறும் உள்ள மக்களிட மேம்பாடாக இருக்கலாம், பொருளாதார வளர்ச்சியாக இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் அவர்கள் முன் வந்து கலைக்க வேண்டிய ஒரு நேரம் இருக்கின்றது. இது எல்லாவற்றையும் நீங்கள் கடந்து சென்று விட்டு பேர்ந்து இருந்து விமர்சிப்பதில் எந்த விதமான அர்த்தமும் இருக்கு. உண்மைதான். சரத் பொன்சேகா அவர்கள் தன்னுடைய தேவைக்காக இந்த விடயங்களை கூறுகிறார். அது தமிழர்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கிறது. இதை தமிழர்கள் சரியாக பயன்படுத்தினால், அதான் எத்தனை தடவைகளுக்கு சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த சந்தர்ப்பங்களை நழுவ விடுவது தமிழர்கள். நழுவ விட்டு அடுத்தவர்களை நாங்கள் குறை கூறிக்கொண்டிருப்பதுதான் எங்களுடைய செயற்பாடாக இருக்கின்றது போல் தெரிகிறது. கூறியதான் சொல்கின்றேன். சரத் பொன்சேகா இந்த நேரத்தில் இவற்றை பேசுவதற்கு காரணம், தங்களுடைய இராணுவம் இனஅழிப்பு நோக்கு கொண்டது அல்ல, இராணுவத்தில் இருந்த ஒரு சிலரால் தூண்டப்பட்டதால் ஏற்பட்ட உள்நாட்டுக்குள் ஏற்படுத்தப்பட்ட குற்றச்செயல் என்பதை கொண்டு வர முயற்சிக்கிறார். அதே உள்நாட்டுக்குள்ளேயே அந்த குற்றச்செயலுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று இப்பொழுது ஸ்ரீலங்கா அரசாங்கம் எடுத்திருக்கிற நிலையை அவர் உறுதிப்படுத்துவதற்கான வேலைத்தான் செய்கின்றார். ஆனால் யார் எதை கூறினாலும் அதை எங்களுக்கு சாதகமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுடையது. அதை நாங்கள் செய்கின்றமானது உண்டு. அதே மாதிரி தான் இந்த மாகாண சபை என்பது உண்மையில் மாகாண சபை அது நிதி வளத்தை, ஸ்ரீலங்காவுடைய நிதி வளத்தை எல்லா மாகாணங்களுக்கும் பகிர்கின்ற சபை, அவ்வளவுதான். தமிழர்களுக்கு ஒன்றும் விசேடமாக சொல்லப்படவே இல்லை. எல்லா மாகாணங்களுக்கும் இப்ப யாழ்ப்பாண மாநகர சபைக்கு, யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு இணைந்த மாநகர சபை இருந்தது, அது இன்றைக்கு இல்லா போயிட்டது. தெரியும். அந்த மாநகர சபைக்கு என்னத்தை மத்திய அரசாங்கம் செய்யுமோ அதே வேலையை தான் இலங்கையில் இருக்கிற மற்ற மாகாண சபைக்கும் செய்ய போகிறார்கள். அப்ப அது எந்த வகையிலும் எங்களோட சொல்வான உண்டு அல்ல. இந்தியாவுக்கு அது தேவை என்னென்றா, இந்தியா தன்னுடைய நிதி அங்கு முதலிட்டு தான் நினைத்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு அந்த மாகாண சபையில் தங்களுக்கான ஒரு ஆட்சி முறையை உருவாக்க வேண்டும். இந்த மாகாண சபை தேர்தல் ஜனவரியில் நடைபெறாமல் விடுகிறதோ அது முக்கியமல்ல. ஆனா ஜனவரிக்கு பிறகு ஸ்ரீலங்காவினுடைய நிதி வளத்தை பகிர்கின்ற ஒரு முறைமை அங்கு தோற்றிக்கப்படும். அது சிலவள தேர்தல் இல்லாமலே விதமாக வரதராஜ பெருமாளை வைத்து அந்த நேரத்திலே ஒரு பப்பட் ஆட்சி ஒன்று, அங்கே ஒரு பொம்மை ஆட்சி ஒன்று நடத்தப்பட்டது. அப்படியான பொம்மை ஆட்சிகளோடு உருவாக்கப்படலாம். அது அதிசயப்படுறதுக்கு எதுவுமே இருக்காது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவினுடைய பிரதமர் இந்த உள்ளக பொறிமுறை தான் வேண்டும் என்பதை பற்றி பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது, வெளிப்புற நடவடிக்கைகள் நாட்டில் மேலும் பிளவுகளை ஏற்படுத்தும் எனவும் அந்த செயல்முறையானது உள்ளக செயற்பாடுகளுக்கு இடையூறாக அமையும் என்றும் கூறியிருக்கின்றார். அப்ப தமிழர்களுக்கு நீதி வழங்குறது என்பது உங்களுக்கு பிளவுகளை ஏற்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. தமிழர்களுக்கு நீதி வழங்குறது என்ற இங்க அரசியல் இல்லை, தமிழர்களுக்கு நீதி வழங்குறது என்பது உங்களுக்குள் பிளவுகளை ஏற்படுத்த ஒன்றாக இருப்பது. அப்போ உங்களுக்குள் பிளவுகள் ஏற்படக்கூடாது என்பதற்கு சிங்கள
ஆட்சிக்குள் பிளவு ஏற்படக்கூடாது என்பதற்கு என்றுமே நீங்கள் தமிழர்களை பலிக்களமாக்கப் போகின்றீர்கள். இதனால்தான் நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சி வெளிய தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில் எங்களுக்கான ஆட்சிக்கூடாக வர வேண்டும் என்று சொன்னோம். அதை இன்றைக்கு உறுதிப்படுத்துகின்றீர்கள். நீங்கள் ஒரு பொழுதும் நீங்கள் சிங்கள சமுதாயத்துக்குள் பிளவு வரும் என்று சொல்லி தமிழர்களை மேலும் மேலும் அடிமைப்படுத்திக் கொண்டு போவீர்களே தவிர எந்த ஒருவரும் இந்த விடயத்தில் மாற்றத்தை செய்ய மாட்டீர்கள். அதற்குரிய ஒரு அரசியல் துணிவு சிங்கள சமுதாயத்தில் இல்லை என்று மட்டுமல்ல, அதனை பயன்படுத்தியே எங்களுடைய நிலத்தையும் கடலையும் வானையும் ஆக்கிரமிக்கின்ற ஒரு தந்திரமும் இதில் இருக்கின்றது என்பதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டியெல்லாம் இருக்கின்றோம். சிறப்பு. இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு இன்று கொண்டிருப்போன்றோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்மார் மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி தனாஞானி இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை என்று கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர்களே. நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.